அதுவே அற்புதம். நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கிருந்து எப்படி வெளியேறலாம்? ஹே மக்கள், எங்களை உதவுங்கள். ஓ இல்ல, நாங்க பிடிபட்டுட்டோம். எங்களை காப்பாற்ற யாரும் இல்ல. இது என்ன கேமரா? ஹலோ, யாராவது எங்களை உதவுங்கள், உதவுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சுவர்கள், அந்த பொத்தான் என்ன? வணக்கம் அனைவருக்கும். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, சாக்லேட் முகம். இது இந்த பெட்டிக்குள் செல்ல போகிறது. ஓ, என்னை துளிர்க்கிறது. அது மென்மையானதும் அருவருப்பானதும். ஓ, இன்னும் கொஞ்சம் என்றால் என் முடியும் முகமும் முழுவதும் நனைந்து விடும். ஓ என் கடவுளே, லிவ், உன்னோட என்ன நடக்கிறது? இது மிகவும் மோசமாக தெரிகிறது. நான் எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது உண்மையில் பிடிக்கிறது. இருந்தது இது புடிஞ்சு ஓ, நான் முழுவதும் அழுக்காக இருக்கிறேன். சுத்தம் செய். பரவாயில்லை. என்ன? இது இருக்க முடியாது. ஆமாம், சின்ன போர்ச்சரிசியா இருக்கேன் அங்கே மேலே. அதை இப்ப எனக்கு கூட. ஓ சரி சரி, மீதியை ஊற்றுகிறேன். இதுவே மீதமுள்ளது. அதுவே எல்லாமா? சுவாரஸ்யம் இல்லை. இப்போதே எனக்கு ஒரு சாக்லேட் கேக் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பொத்தானை அழுத்த வேண்டும். ஓ, ஒரு முழு தட்டு முட்டைகள் இருக்கிறது. ஐயோ, அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? நான் ஏதாவது மோசமானது கிடைத்து விடுமோ என்று எண்ணி ஓசோ பட்டன்களை அழுத்த போகிறேன். அரே, இதுவரை அப்படி நடக்கல. சரி, நான் சேர்த்துக்கிறேன். சரி, அவள் கேட்டால் நான் மறுக்க முடியாது. சரி, இதோ உனக்கு. அது நல்ல சுவையில்லை. இது மிகவும் ஒழுங்கற்றதாக உள்ளது. ஐயோ, இப்போது கோகா கோலா. ஆஹா, இது குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருக்கிறது. நிறுத்துங்கள், இது சுவையாக இல்லை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இப்போது சில இறகுகளை சேர்ப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு சிறந்த இறகு தலைக்கார பெண் இருக்கும். இவை என்ன இறகுகள்? நீ சீரியஸா? நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. இப்போ ஜமீன், நீங்கள் எல்லாத்தின் மேல்ச்சி மாவு தூவ போறோம். இதோ உங்களுக்கு. நிறுத்து, இது நான் விரும்பியதா அல்ல. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. இல்லை. ஓ இல்லை, இது நல்லதல்ல. நான் இதற்கு பங்காக இருக்க விரும்பவில்லை. ஹாய், உங்களுக்கு சலிப்பா? பொத்தானை அழுத்துங்கள். நான் விரும்பவில்லை. சரி, இப்போது என்ன? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ரொம்ப சுவையான இனிய அதிர்ச்சி, முழு வாழி நிறைய. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே உங்களுக்கு. ஐயோ, என் முடி இப்போது எல்லாம் ஒட்டிக்கொண்டு விட்டது. என்ன நடக்கிறது? இது உண்மையில் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கிறது. ஓ, சூப்பர். என்ன? நீங்கள் சுவையான உணவுகளையும் அனுபவிக்கிறீர்கள். நான் அவற்றை முயற்சிக்க விரும்புகிறேன். அது அருமை, ஆனால் அவை உங்களுடையவை அல்ல. என்னை தொடாதீர்கள். மூடப்பட்டது. சிறிது மட்டும். தயவு செய்து எந்த பொத்தானை தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, இதை தேர்வு செய்வோம். வாங்க பார்ப்போம். ஒரு முழு ஜாடி தேன் சரியானது. இது மிக சிறந்த தேன், மிக உயர்ந்தது. ஓ, அதை அவளுக்கு அனுப்புவோம். ஓ இல்லை, மீண்டும் ஏதோ ஒட்டும் மற்றும் அருவருப்பானது. நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. நான் இங்கே மூழ்கப் போகிறேன். அப்படியா? தேன் சிகிச்சைகள் முடிந்து விட்டன. ஓ, அந்த வாசனை என்ன? ஓ, இங்கே சுவாசிக்க முடியவில்லை. என்ன ஒரு பயங்கரம்! பாருங்கள், ஒரு முழு வாளி கச்சா மீன். என்ன ஒரு ஆச்சரியம்! ஓ, அந்த வாசனை என்ன? நான் மூச்சு திணறப் போகிறேன். இது அருவருப்பானது. என்ன ஒரு அருவருப்பு! உதவுங்கள். இல்ல, நான் இங்கே வாந்தி எடுக்கப் போகிறேன். ஆனால் எனது சுகந்தம் உங்களுக்கு நன்றாக உணர உதவும் என்று நினைக்கிறேன். அவளுக்கு இப்போது ரொம்ப நல்லதா இருக்குது. ஆனா தயவு செய்து
உங்களுக்கான பொத்தானை தேர்ந்தெடுக்கவோ. வாவ், இது ஒரு ஜாக்பாட். மிகப்பெரிய அளவுகள் கேட்சப்பட தொடங்கலாம். ஓ, இது ஏதோ விசித்திரமானது. நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசனை பரிச்சயமாக இருக்கிறது. ஹூ, அது என்ன? கெட்ஸ்அப்? என்ன? நான் எதிர்க்க முடியாது. ருசியா இருக்குது. ஏதோ அழகா. வாவ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுதான் எனக்கு வேண்டும். அது ருசியாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். இது மிகவும் நல்லது. நான் நிறுத்த முடியவில்லை. அப்படி என்றால் எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? இதை. ஐயோ, வாசனை மோசமாக இருக்கிறது. இது உண்மையான கேலிக்கூத்து. உன் காக்டெயிலை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன் இது இவ்வளவு குளிராக இருக்கிறது? கொஞ்சம் சூடாக்க முடியாதா? அது ப்ரோக்கோலியா? ஐயோ, நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. ஹே, அது நியாயமில்லை. என் சுவையானவற்றை எங்கே வைத்தாய்? அட, நான் உங்களுக்கு இப்போது ஏதோ ஒன்றை காட்டப் போகிறேன். நான் நினைக்கிறேன் உன்னுடைய திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இந்த பொத்தானை தேர்வு செய்யலாம். வாவ், அது வெற்றி. நிறமிகுந்த பல பாட்டில்கள் உள்ளன. அது குழப்பமாக உள்ளது. சரி, முதலில் சிவப்பு ஒன்றை தொடங்கலாம். ஓ, இது என்ன? இது ருசியாக இருக்கிறது. இப்போது இது ஆரஞ்சு. ஓ, ஆரஞ்சு இன்னும் சிறந்தது. இப்போது மஞ்சள், பச்சை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் இது ருசியாக இருக்கிறது. மற்றும் நீலம். இது ருசி தெரியுது. எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதையெல்லாம் ஒரு பெரிய சிரிஞ்சில போடலாம். இத போல. இப்போது நீங்களும் அதை முயற்சி செய்யலாம். ருசியா இருக்குது. நன்றி, நீங்க ரொம்ப தாராளமானவர். அற்புதம். எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்து விட்டேன். ஓ, இது நல்லதா இருக்கும்னு நம்புறேன். தயவு செய்து இது நல்லதா இருக்கட்டும். ஓ, நெசிலிது எழுதல்ல ஷிப்பை. ஓ, நீ ஒன்றி மேட்ச்க இனிஃபெல்லாம் இருக்குது. பை, இது ரொம்ப இனிமையா இருக்காது. எனவே உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதோ உங்களுக்கு. அது எதிர்பாராதது. நான் தயாராக இருக்கிறேன். காத்திரு. வாவ், இது எவ்வளவும் வலிக்கவில்லை. மேலும் சாக்லேட் பந்துகள் மழையாக வருகிறது. அருமை. அப்படின்றால் இப்போது ஒரு குறிக்கலுக்கு நேரம். அருமையாக இருக்கிறது. சரி, முடிந்து விட்டது. நீங்கள் ஒரு ஹாம்ஸ்டரை போல் இருக்கிறீர்கள். அச்சா, சரி, எதுவாக இருந்தாலும் இதோ உங்களுக்கு. நன்றாக எதிர்பாராதது ஓட நேரம். ஹேய், அதை நிறுத்து. ஓ, ஹோம். ஓ, நான் இன்னும் தேர்வு செய்யவில்லை. ஹோம், இதை. ஓ, என்ன பெரிய பால் பை. சரி, தொடங்கலாம். இதோ லிவ். ஓ, இல்ல. அஸ்தோல் கபால். ஓ, இது பயங்கரம். அதுதானா? ஓ, ஏதோ குறைவாக இருக்கிறது. சில ஓரியோக்களை சேர்ப்போம். அது என்ன? அது இருக்க முடியாது. ஓரியோக்களா? வாவ், நான் அவற்றை விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்லை, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம்.
ஓயே சிவப்பு மிளகு, என்ன அச்சம், இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன் சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது மிகவும் காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. பேசியது சாக்லேட். அம்பிச் மவுஸ்டனும் நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா மெலிசா? வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். நீ ஏழை. இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா? அருமை. பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக்கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிர்ஸ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி,
இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. நன்றாக. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே. இது மீனாஷ். பரவாயில்லை, அது ஒன்னுக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for de Welgerke. Ai, aviliede fondselfs aan frapsel. Dat al 3 years so. I'm the Arjuno 1,10. Oh, அது பியசிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும். மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன.
நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி, அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை, சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயிண்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை, அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி,
நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும், இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன், முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். அப்பு, கூட்டி வாங்க. இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது குடின் திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒழுங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கே ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது இல்ல. குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா?
சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அவரை என் அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இதை பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா? எவ்வளவு நகைச்சுவையாக. நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். வத்து. அற்புதம். அரே, என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகே. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம்.
ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இறக்கும். இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிடந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். அப்பா ஆசியம் சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள். அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. கிளிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், அமேசிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை
என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ சரி, வாருங்கள் பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ வாசம்! கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ்! அடப்போச்சு. ஓ கடவுளே! முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ் அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீஸாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். இவை எனது விருப்பமான பொம்மைகள். பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி, சமையல்காரர். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். சரி,
நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதைப் போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். வாவ், அதை லெகோ அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப் அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுழா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலில் முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெட்டுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம். மிகவும் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது. நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள்.
ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம், அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ், பாட்டி. அப்படியா? முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. Beat சாய்ச்சி டிஸ்மோதிட்டஸ் ஒரு பரஃபூஸ் ஃப்ரீஸ். ஹியர்ஸ் ஓய்பஸ் போடுவதற்கு வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, மறை துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃப்ரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம்? ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா. அது ஒரு அருமையான யோசனை, டேவிட். உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம். என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் விப் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி, நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால் அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு. ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே.
அட இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. ஓ, இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே. சரி, நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம்? அருமை. நான் எங்கே ஆரம்பிப்பது? எனக்கு ஒரு கேக் வேண்டும், உள்ளே திரவம் நிரப்பத்துடன். எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது. கேக் செய்ய தொடங்குகிறேன். கேக்கிற்கு மேல் கிரீமினை பிழிகிறேன். ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன். நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். அரே, இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து குடிக்க. ஓ, இந்த கேக் நாசமா இருக்கும் போது என்னிடம் பந்து இருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான். அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ்! எனது கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே. கார்ன் தானியங்களை பானிலில் வாரி. ஓ, நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. ஊஃப்!
ஊஃப், இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி, ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி என்ன செம்ம இனிமை. நீங்க பெரிய அழகான பார்னி, நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் உருக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோள கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன். சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன, உண்மையிலேயே? ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும். நான் பொற்கடலை மேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி, வேண்டி, எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி மகிழ்ச்சியா இருந்து நினைச்சி. என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன, ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃபரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது. அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும். அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது. மேல் ஒரு பர்கர் இருக்கிறது.
காக்டெயில் ருசியாக இருக்கிறது. ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து